ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிரிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கங்காட்டி ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்குது. வெளியே பூரா வாசலில் தண்ணி பாருங்கள், இன்னுமே வந்து இருட்டாக தான் இருக்குது வெளியே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மயிலெலாம் காலையில் வந்து இங்கே தான் நிற்கிது. ஏன்னா மழை வரங்காட்டி மயில் நிறைய இந்த பக்கம் வரும். இப்போ நம்ம வந்து காலையில் வந்து வெளியே போகலை, அதனால் இருக்கிறத வச்சு செஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, இந்த வாரம் சந்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை கூடும் எங்கள் வீட்டு பக்கத்தில். ஸோ இன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக வந்து சேமியா வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ரெண்டு கேரட்டு, ஒரு பீன்ஸ் தான் இருந்துச்சு, 2 பீன்ஸு. அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக வந்து தாளித்து விட்டு சேமியாவில் வந்து ஒரு கிச்சடியாட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சேமியா கிச்சடி அப்படின்னாக்கா கொஞ்சம் பசங்களுக்கு பிடிக்காது தான், இருந்தாலும் கேரட் பீன்ஸ்லாம் போட்டங்காட்டி சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ நம்ம வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சு இதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து கழுவிக்கலாம். பாத்திரம்லாம் நிறைய சேர்ந்துடுது. காலையில் நைட்டு இது கழுவி வச்சாச்சே, இருந்தாலும் இப்போ சாப்பிட்ற சமையல் செய்கிற பாத்திரம் தான் இருக்குது. இப்போ கொஞ்சமாக சேமியாவை போட்டு இதை நம்ம கலரி விட்டுட்டு இது வந்து ரெடி ஆகிறவங்கள இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம பாத்திரத்தெல்லாம் அலசி வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அலசி வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாத்திரத்தையெல்லாம் கமுத்தி வச்சுருக்கேன். தண்ணி வடிஞ்சோன்னா அதை அடுக்கி வைக்கணும். அதை வந்து பாருங்கள், அதுக்குள்ளே நம்மளுக்கு சேமியாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேமியா ரெசிபி கூட நம்ம வீடியோவில் இருக்குது, நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். பையன் வந்து பார்த்திங்கன்னா இவன் தான் என்னோடய சின்ன பையன். இவன் வந்து நம்ம பாத்திரமெல்லாம் நான் கமுத்தி வச்சுருந்ததெல்லாம் இவர் வந்து அடுக்கி வச்சிட்ருக்காரு ஸ்டாண்டில். இந்த மாதிரி போர் அடிச்சதுன்னா இந்த வேலையெல்லாம் பார்ப்பார். நம்மளுக்கு வந்து சேமியா ரெடி ஆகிடுச்சு, சேமியா கிச்சடி இன்னும். ஆனால் சாப்பிட்றதுக்கு யாரும் வரல. சேமியாவும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது பாருங்கள், தக்காளி சாப்பாடு தான். நான் சொன்ன மாதிரி 2 தக்காளியை போட்டு கொஞ்சமாக இருந்த தக்காளியை வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணி இன்றைக்கி தக்காளி சாதம் செஞ்சுருக்கேன். இதுக்கு தொட்டுக்கறதுக்கு வந்து இன்றைக்கி முட்டை பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முட்டை கிரேவியாட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் செய்யலை. சாப்பிட்றப்ப முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ காலையில் டிஃபன் கொடுத்துடணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து க்ளீன் பண்ணி சாப்பாடு செஞ்சுட்டு இல்லை மதியம் சூடாக செஞ்சுருக்கலாம். இதில் வந்து தம்பி பார்த்தீங்கன்னா வரைஞ்சிட்ருக்காரு. இது வந்து நம்மளோட சமையல் ரூம் சாமான்லாம் வந்து அடுக்கி வச்சுருப்பேன். நான் இந்த மாதிரி தான் அடுக்கி வச்சுருப்பேன். இதை ஒரு நாளைக்கு நான் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து போடுறேன் வீடியோ. பாருங்கள், மேலே வந்து மாவு ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். மழை வரங்காட்டி இன்றைக்கி எதுவுமே செய்ய தோண மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரசித்து சமைப்போம், ருசித்து சாப்பிடுவோம்.